தசை நடுங்க எட்டு வச்சு வராரு. திரிசூல மிச வச்சு பொரிய பொட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் முறுக்கி கட்ட பொம்மை வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. இமய மலை எங்க ஊரு சாமி மலை எட்டு தேச நடுங்க எட்டு வச்சு வராரு. திரிசூல நீச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு. சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. வள்ளலாம் கணபதியில் நல்லாசியும் அருளும் கிடைத்துவிடும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. குளத்தடியில் நம் கணபதி
அமர்ந்திருப்பார். ஒவ்வொரு மனிதனது நல் உள்ளத்திலும் குடியிருப்பார். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு எந்நாளும் விநாயகனில் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றார். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றார். நர்த்தன விநாயகனை நாளும் தொழும்போது அர்த்தம் புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும், தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பா
சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உடைய தீரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு புது முகம் கண்டு கொஞ்சம் சிரித்திடுவோம் மனமே 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 நீ அச்சப்பட்டு கடந்ததை முயன்றிடுவோம் யாரோ கொடுத்த கனவை தப்பிக்கொண்டு ஓடும் இந்த அச்சடித்த நாளை விட்டு வா உன்னை முதலென கொண்டு விரிந்திடும் நீட்சியேதான் உலகம் உலகத்தில் உள்ள அதிசயம் எல்லாம் உன்னிடமும் அடங்கும் பயணத்தில் எல்லாமே பாத்தை நீ உனக்குள்ளே சென்றாலே கோத்தை உன்னுட வரும் ஆகாயத்தை சிறுபொருள் பணம் மறக்கிட முடிந்திடுமா ஒரு கூட்டு கோயில் உள்ளே இருந்தால் அருவிகள் அறிந்திடுவா தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் இறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா உயிரே ஒரு கூட்டு கோயில் உள்ளே இருந்தால் அருவிகள் அறிந்திடுவா தலைவா 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 என்றும் நீ உனக்கே தலைவா 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 தினம் வாழ்ந்திருப்போம் இறைவா தலைவா 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 வேறு யார் உனக்காய் வருவா தலைவா 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 அலை ஓய்வதில்லை தலைவா
டேய் அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது, அந்த லைனுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது.
அரேஞ்ச் பண்ணி போகிறேன். பஸ்ஸுக்கு யார் போயிருக்கா? நீதானா? இந்த செட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன். என் அரக்கு வராங்கல்ல, வரேன் இல்லையா? இந்த அரக்கு கொரியரில் அரக்கு. பஸ்ஸே நம்மள்ட்ட பசங்க நம்ம தான் 21 Thank you.
மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகப் பிரிவை சார்பாக சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு எங்களது மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இது மாநாட்டம் மல்லாட்டம்
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தலையடைய ஒன்னறிவா கண்ணூர் எங்கு நேரம் எல்லாம் நிறைவா கட்டி அணைக்கிறண்டி தலையடைய ஒன்னிடைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல ஒம்மடிய அன்பா தானே நாடு கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுற
பிள்ளை மடிய தேடுகின்ற பிள்ளை போலவும் மடிய அன்பா தானே நானு கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கர ஓரத்துல உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் நன்றி நன்றி. அடுத்தபடியாக நமது உடற்கல்வி ஆசிரியர் ராஜ்குமார் அவர்கள் உங்களை மகிழ்விக்க சீதக்களப செந்தாமரைப்பூம் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன
இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடில்து தலமொரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அறந்தாங்கி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை அண்ணன் உதயம் சண்முகம் அவர்களுக்கு பள்ளியின் சார்பிலே தாளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக அறந்தை நகரத்தினுடைய திமுக நிரந்தர செயலாளர் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும். அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலர் ஓய்வு ஐயா சாமி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக பள்ளியினுடைய தாளாளரும் டிஎன்எஸ் நிறுவனத்தினுடைய சகோதரருமாகிய அருமை ஐயா சின்னவர் டிஎன்எஸ் தேவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திருமதி பாண்டி மீனா அவர்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் கோயிலுடைய பூசாரியினுடைய மனைவி பாண்டி மீனா அவர்களுக்கு பள்ளியின் சார்பிலே பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான அங்கமாக வகிக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அடைக்கலம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக குழுவின் மிக முக்கிய அங்கமாக வகிக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய கலைத்தென்றல் காளிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய தீக்கதிர் நிறுவர் அருமை சகோதரர் துரையண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது.
பத்திரிகை நிருபர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக வீடியோ அமைத்து தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சத்யராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ரத்னா சவுண்ட் உரிமையாளர் நடராஜன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவர்கள் சார்பாக தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பொங்கல் வழங்கி அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எல்லாருக்கும் உண்டு சார், எல்லாருக்கும் உண்டு சார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சதப்படாத அமைதி லிசன் 5 நிமிஷம் தான். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் அருமை சகோதரர் முன்னாள் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அருமை தம்பி திமுக அவருடைய நகர செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அறந்தாங்கி வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் தங்கத்துரை அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அறந்தாங்கி பாண்டி முனீஸ்வரர் கோயிலுடைய பாண்டியாருடைய பூசை அம்மா அவர்களே, வாங்க தம்பி. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அருமை சகோதரர் என் உடன்பிறப்பு அருமை தம்பி டிஎன்எஸ் செல்லத்துறை சின்னவர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அறந்தாங்கி நகராட்சியினுடைய நகரமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த இந்த முக்கியஸ்தர்களுக்கு உங்கள் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து, நேரம் கருதி நம்மளை அழைப்பை ஏற்றவுடன் வந்து வருகை தந்து விட்ட இந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி நேரம் கருதி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அறந்தாங்கி நகரத்தில் அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளியிலே சமத்துவ பொங்கலை எங்களோடு சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடி வருகின்ற பள்ளியினுடைய தாளாளர் அருமை அண்ணன் எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர் அண்ணன் நாகராஜன் அவர்களே, அருமை அண்ணன் சின்னவர் செல்லத்துறை அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து சிறந்த கல்வியை வழங்கி வருகின்ற அருமை சகோதரர் ராஜா அவர்களே, அருமை சகோதரியார் யோகா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் உதயம் சண்முகம் அவர்களே, வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தங்கத்துரை அவர்களே, மாவட்ட பள்ளி கல்வியினுடைய மாவட்ட அலுவலர் ஓய்வு பெற்ற அலுவலர் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய பாண்டி முனீஸ்வரர் கோயிலுடைய நிர்வாகி சகோதரியார் அவர்களே, தம்பி ஐயப்பன் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அரைக்கல ராஜா அவர்களே, இந்த கலை நிகழ்ச்சி நடத்தி அறந்தாங்கி நகரம் முழுவதும் சிறப்பு சேர்த்து வருகின்ற அன்பு தம்பி காளிமுத்து அவர்களே,
இங்கே சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து தருகின்றிருக்கின்ற நம்மளுடைய ரத்னா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கே பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளியிலே பயிலும் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து எங்களை போன்று உருவெடுத்து நல்ல கல்வியை கற்று மென்மேலும் வளர வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தங்கத்துரை அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளி தாளாளர் எங்களுடைய குடும்ப மூத்தவர் அண்ணன் நாகராஜன் அவர்களே, இளையவர் சின்னவர் அண்ணன் அவர்களே, இந்த விழா சமத்துவ பொங்கல் விழா மிகச் சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த சமத்துவ பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் ஆரூர் அண்ணன் உதயம் சண்முகம் அவர்களே, நகர்மன்ற கழக செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சமத்துவ பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் உதயமே சண்முகம் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார். அன்னை நாச்சியார் பள்ளியில் குழந்தைகள் எல்லாம் அழைத்து வைத்து சமத்துவ பொங்கலை உருவாக்கி இருக்கும் இந்த பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் சின்னவர் அவர்களே, இந்த பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட குடும்பங்களின் ஒரு குடும்பமாக பணியாற்றி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலராகவும் பணியாற்றி பணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் நிரந்தர திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான் ஒருவன் என்று பல சோதனை வந்தாலும் பணியாற்றி வரும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் நகர செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, அருமை சகோதரர் வர்த்தக சங்க தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பாண்டிமுனி கோவிலின் பூசாரி மகேஸ்வரி பாண்டிமுனி மகேஸ்வரி அவர்களே, அருமை சகோதரர் ஐயப்பன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தம்பி பேரு அடிக்கடி மறந்து அருமை நண்பர் அருமை தம்பி அடைக்கலம் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியில் பல்வேறு ஆண்டு விழாவுக்கு இங்கு வருகை தந்திருக்கிறேன். இன்றைக்கு எங்களை எல்லாம் சமத்துவ பொங்கலுக்கு அழைத்து இந்த பொங்கலை மிக சிறப்பாக நடத்தி வைத்தார்கள். அதற்கும் மேலாக இந்த மாணவ செல்வங்களும் செல்விகளும் அவரவர் பசியின் காரணமாக சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் இந்த பள்ளியில் படித்து தாய் தந்தையருக்கும் பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நகரத்தில் இருந்து பல்வேறு பொறுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, அடுத்தபடியாக நியமன நகர்மன்ற உறுப்பினர் அருமை தம்பி ஐயப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளியின் சார்பாக
சுமார் 20 ஆண்டு காலமாக சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகிற இந்த பள்ளியினுடைய தாளாளர் என் பாசமிகு அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய DNS நாகராஜன் அவர்களுக்கும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை வந்து சிறப்பித்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் அரசியல் வழிகாட்டி அண்ணன் உதயம் சண்முகம் அவர்களுக்கும் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வர்த்தக சங்க தலைவர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் DNS சின்னவர் அவர்களுக்கும் மரியாதைக்கு DNS ராஜா அவர்களுக்கும் முன்னாள் கல்வி அலுவலர் சிவ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாண்டிமுனி மகேஸ்வரி அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு 20 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகிற மரியாதைக்குரிய தாளாளர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே படிக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பெரிய அளவில் வர வேண்டும். நாளைய மாவட்ட ஆட்சித் தலைவர் கலெக்டராக, நாளைய கல்வி அலுவலராக, காவல்துறை அதிகாரிகளாக நீங்கள் மேன்மேலும் சிறந்து வளர வேண்டும் என வாழ்த்தி எனக்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய தாளாளர் மரியாதை DNS அண்ணன் நாகராஜ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதன்மை கல்வி அலுவலர் ஓய்வு ஐயா சாமி சத்தியமூர்த்தி அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி பேசுவார்கள். அன்னை மீனாட்சி நாச்சியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறக்கூடிய சமத்துவ பொங்கலை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா DNS தேவர் குடும்பத்தினர்களே, முதல்வர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயம் சண்முகம் அவர்களே, நகரச் செயலாளர் அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமத்துவ பொங்கல் விழா முடிய போகுது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு சாப்பாடெலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 10 நிமிஷம் சத்தம் போடாமல் மட்டும் இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், தீபாவளிக்கு என்ன செய்வோம், நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் வாங்குவோம், வெடி வாங்குவோம். ஆனால் பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு, தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு? தீபாவளிக்கு 1 நாள் தான் லீவு. பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு தெரியுமா? 4 நாள். அப்போ தீபாவளியை விட நமக்கு பொங்கல் தான் முக்கியமான திருவிழா. தமிழர்கள் திருவிழா, பண்பாட்டு திருவிழா, குடும்ப திருவிழா. தீபாவளிங்கிறது ஒருத்தர் கெட்ட செய்தவரை ஒழித்ததாக சொல்கிறாங்க. ஆனால் பொங்கல்ங்கிறது வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், நெல்லிலேருந்து அரிசி எடுக்கிறோம் இல்லையா விவசாயத்தில். அதனால் முதல் நாள் இறை சூரியனுக்கு பொங்கல், கால்நடைகளுக்கு பொங்கல், இயற்கை எல்லாத்தையும் நம்ம கும்பிட்றது தான் பொங்கல் திருவிழா. 4 நாள் திருவிழா. கிராமங்கள் பூராவும் நல்ல திருவிழா. ஆகவே இந்த பொங்கல் திருவிழாவை மிகச்சிறப்பாக அறந்தாங்கி நகரில் ஒரு ISI முத்திரை மாதிரி பதிஞ்சு போச்சு. அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளியா, மாட்டு வண்டி வரும், பொங்கல் பானை வரும், கரகாட்டம், தப்பாட்டம், குதிரை, இது வந்து எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய செலவு பண்ணியிருக்காரு உங்கள் ஓனர், உங்கள் தாளாளர். எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி அவருடைய, ஏன்னா மனம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கவங்கள்ட்ட பணம் இருக்காது. ஒரு விழாவை சிறப்பாக கொண்ட, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, இன்றைக்கி செலவுங்கிறது லட்சக்கணக்கில் இருக்கும். என்ன காரணம்னா, ஒரு மாணவர்களை சந்தோஷப்படுத்தணும், குழந்தைகளை சந்தோஷப்படுத்தணும், ஒரு பள்ளியினுடைய பெயர் வெளியில் வர வேண்டும் என்று நல்ல நோக்கத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மாணவ செல்வங்கள், என்றைக்கு நமக்கு பொங்கல் வருது? 15ஆம் தேதி முதல் நாள் 14 போகி. இருக்கிற கெட்டது, அழுக்கு, துணி இதெல்லாம் நம்ம வெளியில் அழைத்தணும். 15ஆம் தேதி என்ன செய்ய போகிறோம்? பொங்கல், இயற்கை வழிபாடு. 16 மாட்டுப் பொங்கல், 17 கன்னிப்பொங்கல் என்கிற 4 நாட்களும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை போற்றுகின்ற இந்த விழாவை கொண்டாடுகின்ற இந்த அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும். அவருக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு என்பது மிகச்சிறந்த ஒத்துழைப்பு. பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. நிச்சயமாக வெறும் படிப்பு என்பது குழந்தைகளுக்கு உதவாது. படிப்பு, கலாச்சாரம், பண்பாடு போன்ற இந்த விழாக்கள் தான் மாணவர்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு செல்லும்.
இன்னும் மத்தியானத்துக்கு கயிறு இழுக்கிற போட்டி, இன்னும் நிறைய போட்டிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா போட்டிகளிலும் பங்கு பெற்று, அதாவது நான் எப்போவுமே சொல்வேன், நல்லா விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. கம்ப்யூட்டரில் இல்லை, செல்ஃபோனில் இல்லை, கிரவுண்டில் நீங்கள் விளையாடணும். நல்லா விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அந்த அன்னை மீனாட்சி நாச்சியார் பள்ளியின் சார்பிலும் பள்ளி கல்வித்துறையின் சார்பிலும் எனது சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். ஒரு மிக இனிப்பான செய்தி. 2 நாட்களுக்கு முன்பு மாநில அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் நம் பள்ளியினுடைய மாணவன் மாநில அளவில் 2வது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் பெற்று நமக்கும் நம்முடைய பள்ளிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். அவர் 11ஆம் வகுப்பு ஏ பிரிவில் படிக்கக்கூடிய அந்த மாணவன் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெயர் நாட்டி தந்திருக்கக்கூடிய மாணவனை பள்ளியின் சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் பெற்றோர்கள் சார்பிலும் கைதட்டி உற்சாகப்படுத்தி அவனுக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் அர்ஷத் முகமது, அவர் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று, அதாவது கவர்மெண்ட் பள்ளி கல்வித்துறை நடத்திய அந்த போட்டியிலே 2ஆம் இடம் எடுத்து வெள்ளி பதக்கம் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக சின்னவர் ஐயா அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குவார்கள். சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் அனைவருக்கும் இவ்வளவு தூரம் இருந்தாலும் பரவாயில்லை, நடந்து விடுகிறோம் என்று தைரியத்தோடு வந்தீர்களே, அதை பாராட்ட வேண்டும் என்று உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம். சளைப்பில்லாமல் சலிக்காமல் வந்தீர்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதே போல் அடுத்த வருஷமும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் பள்ளியின் சார்பாக சின்னவர் என்ற முறையிலே நன்றியை கூறி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னும் என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கு, சரிங்களா? பண்ணிடலாமா? இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் அனைத்து ஆசிரியைகளையும் உடற்கல்வி ஆசிரியர்களையும் அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பார்த்திருக்க எல்லாம் பூத்திருக்க கானா பாட்டு பாடு, தினம் ஒன்னா வந்து கூடு, தக்க தின்ன தாளம் மூடு. பார்த்திருக்க எல்லாம் பூத்திருக்க கானா பாட்டு பாடு, தினம் ஒன்னா வந்து கூடு, தக்க தின்ன தாளம் போடு. வாழ்க்கை முழுக்க வந்தாச்சு வசந்தம், வாச கதவை தட்டாது வருத்தம், வான திறந்து உண்டாக நாம் பரப்போம். ஹே கும்மாள கொண்டாட்டம், 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 கும்மாளம். 8 ஜில்லா பார்த்திருக்க எல்லாம் பூத்திருக்க கானா பாட்டு பாடு, தினம் ஒன்னா வந்து கூடு, தக்க தின்னா தாளம் போடு.
மனசுக்குள் மல்லிகை தலையாட்டும் இனி இல்லை இல்லை சுடாவளி மீனக்கா கையில் நதி நாமாடுவோம் பல்லாங்குழி வசந்தமே வாசல் வந்ததே கும்மாளம் கொண்டாட்டம் 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 கும்மாளம் பார்த்திருக்க எல்லாம் பூத்திருக்க கானா பாட்டு பாடு என்ன ஒன்னா வந்து கூடு தக்க தின்னா தாளம் போடு பந்தங்களின் பாசம் பாசம் கண்ணுக்குள்ள ஈரம் கட்டி நிறைஞ்சிருக்கும் அந்த வானவில்லின் வண்ணம் தொட்டு வைப்போம் இங்கே திருஷ்டி போட்டு பட உற்சாகமா அரைக்க கட்டு பண்பாடுவோம் மின்னத்தொட்டு அலைகள் எங்கள் கூட்டமே எட்டு ஜில்லா பார்த்திருக்க எல்லாம் பூத்திருக்க கானா பாட்டு பாடு தினம் ஒன்னா வந்து கூடு தக்க தின்னா தாளமோடு வாழ்க்கை முழுக்க வந்தாச்சு வசந்தம் வாசம் கதப்ப தட்டாது வருத்தம் வானம் திறந்து ஒன்றாக நாம் பரப்போம் கும்மாளம் கொண்டாட்டம் 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 பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறை எழுதும் சுயஜரிதம் அதில் அன்பே
பச்சை கிளிகள்